ஹல்லேலூயா. சத்தம் பத்தலைங்களே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என் தேவன் இந்த நாளில் கூட அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தந்த அந்த பெரிதான ஸ்லாக்கியத்திற்காக நான் நன்றி உள்ள இதயத்தோடு நான் துதிக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம அவரையே நேசிக்கிறோம். நம்முடைய வாழ்விலும் தாழ்விலும் மரண பரியந்தம் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம அவரை நேசிக்கும் பொழுது என் தேவன் நிச்சயமாகவே நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தம் பத்தல. ஹல்லேலூயா. அவரை நேசிக்கும் பொழுது, அவரை உண்மையாய் விசுவாசிக்கும் பொழுது, தம்மை உண்மையாய் நோக்கி கூப்பிடுவர்களுக்கு என் தேவன் மறு உத்தரவு அளிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்போ மறு உத்தரவு தருவார்னு சொன்னா, தம்மை உண்மையாய் நோக்கி கூப்பிடும் பொழுது, உண்மையாய் உண்மை உள்ள மனதோடு அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே பதில் உண்டு. ஏதோ வாய் வார்த்தையில சொல்வதல்ல விசுவாசம், ஏதோ வாய் வார்த்தையில பேசுவதல்ல விசுவாசம், இருதயத்தின் ஆழத்திலிருந்து வந்தாதான் அது பேர் விசுவாசம். ஹல்லேலூயா. ஏன்னா விசுவாசம் என்பது இல்லாத ஒரு காரியத்தை குறித்து இருக்கிறது போல நினைப்பதான் விசுவாசம். அப்போ அந்த அன்பு இது வரைக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க கணவனை நீங்க பாக்குறீங்க, இல்ல மனைவி கணவன் பாக்குறீங்க, அதே போல அப்பா அம்மா பிள்ளைகளை பாக்குறீங்க, பிள்ளைகள் அப்பா அம்மா பாக்குறீங்க. அதனால பாக்குறோம், பேசுறோம், பழகுறோம், அவங்க கூட வாழ்றோம், குடும்பம் நடத்துறோம், சண்டை போடுறோம், நேசிக்கிறோம், எல்லாம் ரைட்டு. அப்பா அவங்களை நேசிக்கிறதுல ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா ஆண்டவரை பார்த்ததே இல்லை, ஆண்டவரோடு கூட முகமுகமா பேசினதே இல்லை, ஆண்டவர் கையை பிடிச்சி நடந்ததில்லை, ஆண்டவர் பக்கத்துல உட்கார்ந்ததில்லை. ஆனாலும் அவர் எப்படிங்க நேசிப்போம்? ஹல்லேலூயா. ஒரு உறவு பக்கத்துல இருந்து பேசும்பொழுது, பழகும் பொழுது, அவங்க கூட எல்லாத்தையும் ஷேர் பண்ணும்பொழுது அவங்களை நேசிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு, நியாயம் இருக்கு. ஆனா ஆண்டவர் கூட அப்படி இல்லையே. ஆண்டவரை பார்க்கலையே, ஆண்டவரோடு கூட பேசலையே, இல்ல ஆண்டவரோடு கூட உட்கார்ந்து போஜனவானம் பண்ணலையே, இல்ல ஆண்டவரோடு கூட நம்ம டிராவல் பண்ணலையே, எதுவுமே பண்ணலையே. ஆனா எப்படிங்க நேசம் இருக்குன்னு சொல்ல முடியும்? பாடலாம், நம்ம நேசிக்கிற ஆண்டவரே அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், எல்லாம் ரைட்டு. பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. இதுவரைக்கும் இயேசுவை கண்ணால பார்க்கல, இயேசு கூட பக்கத்துல உட்காந்து பேசல, அவர் கையை பிடிச்சு நடந்ததில்லை, அவரோடு கூட நமக்கு ஒரு நெருக்கமான ஒரு பிசிக்கலா ஒரு அப்பாவை அவர் தொட்டதே கிடையாது. உள்ளத்தின் ஆழத்தில் விசுவாசிக்கிறோம், ஆனா எப்படி நேசிக்கிறோம்? ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்த்தா அவர் உண்மையா நேசிக்கிறோமா? ஏதோ அவர் நம்மளை மீட்டுட்டாரு, ரத்தத்தை சிந்திட்டாருன்றக்க நேசிக்கிறோமா? இல்ல ரட்சிக்கப்பட்டுட்டோம், நான் ஜெபிக்கும் போது என் தேவையை சந்திக்கிறாரு அப்படின்றதுக்காக நேசிக்கிறோமா? இல்ல எனக்கு சூழ்நிலை சோர்ந்து போகும் போதெல்லாம் எனக்கு சத்துவத்தை கொடுக்கிறாரு, நான் வியாதியில படுக்கும் போதுதான் பலனை கொடுக்கிறாரு, அதனால நேசிக்கிறோமா? அது உண்மையான நேசம் கிடையாது. அவர் ஏதோ செஞ்சதுனால நம்ம செய்யறோம், நமக்கு எதுவுமே அவர் செய்யலன்னா கூட நம்ம அவரை நேசிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நேசிக்கிறே உம்மை தானே, சொல்லுங்க. என் தெய்வமே என் இயேசுவே நேசிக்கிறே உம்மை தானே என் தெய்வமே. எல்லாரும் வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே என் இயேசுவே நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே என் இயேசுவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை உண்மையாய் நேசிக்கிற உள்ளம் இருக்கும்னு சொன்னா, எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்த பொழுதிலும், என்ன உங்க வாழ்க்கையில நேர்ந்தாலும், அந்த அன்பு அவரை விட்டு பிரிக்காமல் பாதுகாத்துக் கொள்ளும். வாசிப்போம் லூக்கா 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து. லூக்கா. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். நல்லா கவனிங்க, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம்தான், இருந்தாலும் இதை கர்த்தர் வேற ஒரு விதமாக இன்னைக்கு என்னோட பேச வைக்கிறபடினால நான் பேச ஆசைப்படுகிறேன். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார்.
அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். இயேசு ஊழியத்துக்கு வரும் பொழுது எப்பவுமே அவர் கிராமங்களுக்கு, பட்டணங்களுக்கு, பல இடங்களுக்கு சென்று ஊழியம் செய்கிற நிலையில் இருக்கும் பொழுது, அவர் அந்த கிராமத்தில் பிரவேசித்து வரும் பொழுது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பின்பு அவர்கள் பிரயாணப்பட்டு போகையில், அவர் ஒரு கிராமத்தில் பிரயாணப்பட்டா இல்ல பிரயாணமாயா? பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தால் அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் ஊழியத்துக்கு வந்திருக்கும் பொழுது, இயேசு ஊழியத்துக்கு வந்திருக்கும் பொழுது, மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ தன்னுடைய வீட்டிலே அவரை ஏற்றுக்கொண்டாள். தொடர்ந்து வாசிங்க. அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். நல்லா கவனிங்க, இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் தான். மார்த்தாள், மரியாள், அவங்களுடைய சகோதரன் பேர் என்னது? லாசரு. இந்த 3 பேரும் அக்கா, தங்கச்சி, தம்பி, இந்த 3 பேருமே ஒரு கிராமத்துல வசிக்கிறாங்க. எப்பவுமே ஆண்டவர் ஊழியத்துக்கு வரும் பொழுது அந்த வீட்டிற்கு செல்லாம இருக்க முடியாது. அவங்க வந்து நேசிக்கிற அந்த நேசம், அந்த பாசம், அவங்க ஆண்டவர் மேல வைக்க காட்டுற அந்த அன்புக்காக ஆண்டவர் எப்பொழுதுமே என்ன பண்ணுவாருன்னு சொன்னா, அவங்களுடைய வீட்டில் போயிட்டு தங்கி இருந்து அவர்களோடு கொஞ்சம் நேரத்தை செலவழித்து தான் அவர் மற்ற ஊழியத்துக்கு கடந்து சொல்ல. இது வந்து ஆண்டவர் ஒரு வழக்கமாய் கொண்டு வந்த, எது வரைக்கும் சொன்னா லாசரு மரித்து உயிர்த்தெழுந்த நாள் வரைக்குமே இது நடந்து கொண்டிருக்குதான ஒரு சூழ்நிலை. இந்த இடத்துல பாருங்க, மார்த்தாள், மரியாள், அக்காவும் தங்கச்சி 2 பேருமே ஆண்டவரை நேசித்து வரவேற்றது யாரு? மார்த்தாள். ஆனா ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்தது யாரு? மரியாள். இன்னைக்கு வரவேற்கிறது ஒருத்தங்க, ஆனா ஆண்டவரை தேடுறது வேற ஒருத்தங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க இன்னைக்கு பின்மாற்றத்துல போயிட்டாங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமில்லை. ஆனா இன்னைக்கு ஒரு புறஜாதி மக்களோ இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுறாங்க. பக்தியும் இருக்கணும், வைராக்கியமும் இருக்கணுங்க. ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா, பக்திலாம் இருக்குது, ஆனா பயம் இருக்குதான்னு கேட்டா இல்ல. இன்னைக்கு ஆண்டவர் மேல பயம் இருக்குதா? இல்ல. பக்தி இருக்குது, சபைக்கு வந்துடுறது ஓகே, சில காரியங்களை பின்பற்றதெல்லாம் ஓகே, எல்லாமே ரைட் தான். ஆனா கர்த்தருக்கு பயப்படுற காரியம் அவன் பயப்படுறானே. இன்னைக்கு அவங்களுடைய காரியங்களை நிறைய எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா நிறைய வச்சிருக்கிறாங்க. சில ஃபார்மாலிட்டிஸ், இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் இருக்கணும். ஆனா நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்றதுலாம் கிடையாது. நம்ம இஷ்டம் போல இருக்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கை. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். சபையில வரோம், பாடுறோம், கை தட்டுறோம், எல்லாம் அதெல்லாம் பண்ணிட்டா வந்து ஆண்டவர் நம்மளை அப்படியே நேசிச்சிருவாரு, நம்மளை பரலோகம் கொண்டு போய் நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஒருத்தனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. சமுதாயத்தில் சார்ந்து வாழ்வது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. சபையில் வந்து சேரும்போது 10ஓட 10 கை தட்டுறதோ இல்லை ஆர்ப்பரிக்கிறதோ இல்லை கொண்டாடுறதோ அதெல்லாம் தேவை, அதெல்லாம் அவங்கவுங்க வாழ்க்கைக்கு தேவை. ஆனால் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒவ்வொருத்தனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தான். அவனவன் கிரியைக்கு தக்க பலனை நான் தருவேன், இதாண்டவர் சொல்றாரு. அப்ப நம்ம எப்படி வாழ்றோமோ அதுக்கேற்ற பலன் தான். நம்ம எப்படி ஜெபிக்கிறோமோ அதுக்கேற்ற ஆசீர்வாதம் தான். நம்ம எப்படி கொடுக்கிறோமோ அதுக்கேற்ற அறுவடை தான். எல்லாமே தனிப்பட்ட முறை தான். ஒரு கும்பலோடு ஓகே, இந்த சபை நல்லா துதிக்குது, லகாய்ரோய் விசுவாச ஊழியம் நல்லா துதிக்குது, நல்லா பாடுறாங்க, நல்ல அபிஷேகத்தை நிரம்புறாங்க, ஆண்டவர் வந்து வாங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு வர கிடையாது. அவர் நியாயம் தீர்ப்பாரு. அவருக்குன்னு சில காரியங்கள் வச்சிருப்பாரு. நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்றது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையா? இல்ல கர்த்தருக்கு பயந்து இன்னைக்கு சபையில உட்கார்ந்து நம்ம பல காரியங்களை யோசிப்போம். சபையில உட்கார்ந்து மற்ற காரியங்களை நம்ம யோசிச்சுட்டு கொண்டு இருக்கிறது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். ஏதோ கர்த்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்கிறதா, இல்ல மனமுவந்து கொடுப்பதா? கொடுக்கிறதுன்னு பணத்தை மாத்திரம் இல்ல, நம்மளுடைய நேரமா இருக்கட்டும், பலனா இருக்கட்டும், நம்மளுடைய தாளந்துகளா இருக்கட்டும், கர்த்தர் நமக்கு என்று கொடுத்த எல்லாவற்றிலும் நம்ம கர்த்தருக்கு உண்மையா இருக்கும் பொழுது, இந்த இடத்துல பாருங்க, அழைத்தது என்னவோ ஒருத்தி, ஆனா அவர் பாதத்து அருகே உட்கார்ந்து கொண்டது வேற ஒருத்தி. இன்னைக்கு இப்படிதாங்க நம்மளுடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போய் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மளை தேடி வந்தது உண்மைதான், கர்த்தர் நம்மளை நேசிக்கிறது உண்மைதான், கர்த்தர் நம்மளை அபிஷேகித்தது உண்மைதான், கர்த்தர் நம்மளை எல்லாமே ஓகே.
ஆனா இன்னைக்கு நம்ம கர்த்தரை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, இல்ல கர்த்தரோடு கூட இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? வாசிக்க தொடர்ந்து. மார்த்தாளோ பல வேலைகளை செய்வதில், ஏன்னா ஆண்டவரை அழைச்சது யாரு? மார்த்தா. அவருக்கு என்ன, ஆண்டவரை அழைச்சிட்டுமே நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு தேவையான காரியங்களை செய்யணும். அவருக்கு சாப்பாடு செய்யணும், அவருக்கு தண்ணி கொடுக்கணும், அவருக்கு ஜூஸ் ரெடி பண்ணணும். ஐயோ அவருக்கு டயர்டா இருப்பாரு, அவருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவளுடைய எண்ணம் எல்லாமே ஆண்டவருக்கு பணிவிடை செய்வதிலேயே இருந்தா. மார்த்தாளோ பற்பல வேலைகள் செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். ஆண்டவர்கிட்டயே வந்து என்ன பண்றா? கம்ப்ளைண்ட் பண்றா. ஆண்டவர் அழைச்சது யாரு? இந்த மார்த்தா தான். அவர் ஊழியத்துக்கு வந்ததை பார்த்துட்டு, ஆண்டவரே ரவி வாங்க, என் வீட்டுக்கு வாங்க, வந்து சாப்பிட்டு தங்கி இருந்துட்டு போங்கன்னு சொல்லி கூப்பிட்டது அவதான். கூப்பிட்ட உடனே அவன் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, ஐயோ ஆண்டவர் வந்துட்டாரு, அவருக்கு நான் காரியங்களை செய்யணும்னு சொல்லி அவருடைய எண்ணம் ஃபுல்லா எதில் இருந்துச்சுன்னு சொன்னா, அவருக்கு தேவையானது எல்லாவற்றையும் செய்து அனுப்பணும்னு தான் அவருடைய ஃபுல் ஃபோக்கஸும் இருந்துச்சு. தப்பு கிடையாது. ஆனால் இந்த இடத்துல மரியாள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஆண்டவர் பாதத்துல போய் உட்கார்ந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன வேதனையோ, அவங்களுக்கு என்ன துக்கமோ, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ, அவருடைய பாதத்துல போய் உட்கார்ந்துட்டாங்க. ஆனா இந்த அம்மா ஆண்டவர் அழைச்சிட்டு ஆண்டவரோட கூட நேரத்தை செலவழிக்காம என்ன பண்ணிட்டாங்கன்னா, போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சமைக்கிறது, மற்ற காரியங்கள், டீ போடுறது, வேலையை செய்ய ஆரம்பிச்சுட்டு அவங்களும் பார்த்தாங்க. கொஞ்ச நேரம் வேலை செஞ்சு பார்த்தாங்க, தனியா செஞ்சு பார்த்தாங்க, முடியல. ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, ஆண்டவரே நான் ஒரே ஆளா தனியா இங்க கஷ்டப்படுறேனே, என் தங்கச்சி வேலை செய்யாம உங்க பாதத்துல உட்கார்ந்துட்டு இருக்காளே, உமக்கு கவலை இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற விசுவாசியா நம்ம இருக்கிறோமா? ஒவ்வொருத்தரும் நிதானித்து பார்க்க வேண்டிய காரியம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே அவங்க மட்டும் இப்படி இருக்கிறாங்களே ஆண்டவரே, அவங்க வாழ்க்கையில மட்டும் இது நடக்குது ஆண்டவரே, அவங்களுக்கு மட்டும் இப்படி இருக்கே ஆண்டவரே, அவங்களுக்கு மட்டும் அப்படி இருக்கே ஆண்டவரே என்று சொல்லி நம்ம அடுத்தவங்களை குறித்து பார்க்காம நமக்கு என்ன தேவை? நான் மறுபடியும் சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கை தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கை. உங்க கணவர் ஊழியம் செஞ்சா மனைவிக்கும் கூட அப்பாயின்மெண்ட் கிடைச்சு ஆண்டவர் பரலோகம் கூட்டு போவார்னா கூட்டு போக மாட்டாரு. இல்ல மனைவி நல்ல சபையில நல்ல ஆண்டவருக்கு உண்மையா கொடுக்கறதுல, அபிஷேகத்துல எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கிறாங்கன்னா ஆண்டவர் ஐயோ இந்த அம்மா நல்லா துதிக்குதுன்னு சொல்லி கணவரை கூட்டிட்டு போவாரா? முடியாது. கைவிடப்படுகிற நிலைமை. அப்ப நம்மளுடைய வாழ்க்கை எப்படி நம்ம கிறிஸ்துக்குள்ள வாழ்றோமோ அதை வச்சு தாங்க கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். குடும்பமா ஜெபிக்கிறதெல்லாம் எதுக்காக சொன்னா, குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக, குடும்பத்தின் தேவைக்காக. ஆனா அதே குடும்ப ஜெபத்தை வச்சு நீ பரலோகம் போக முடியுமானா போக முடியாது. ஏன்னா தனிப்பட்ட வாழ்க்கை, கிறிஸ்து கண் முன்னாடி தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய தனிப்பட்ட ஜெபம், தனிப்பட்ட வேத வாசிப்பு, தனிப்பட்ட ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்குதான தொடர்பு, அவரோடு கூட இருக்குதான ஐக்கியம், இத பார்த்துதான், இதை குறித்து தான் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இதை குறித்து தான் கர்த்தர் உங்களை வந்து பரலோகத்தை எடுத்துக்கொள்றது. என் மனைவி ஜெபிக்கிறாங்க, அது எனக்கு போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா அது நம்ம ஏமாந்து போய் கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். அவங்க மனைவி ஜெபிக்கிறாங்கன்னா அது ஆண்டவர் பார்க்கிறாரு, அது அதுக்கான பலன்களை மனைவிக்கு கொடுப்பாரு. நான் ஜெபிக்க மாட்டேன், நான் பைபிளே வாசிக்க மாட்டேன், என் மனைவி நல்லா ஜெபிப்பாங்க பாஸ்டர், என் மனைவி நல்லா துதிப்பாங்க, அது அவங்க துதிக்கிறது அவங்களுக்கு தான், அவங்க பரலோகம் போறதுக்கு தான். அதை வச்சு ஆண்டவர் உங்களை ப்ரமோஷன் பண்ணுவார்னா மாட்டாரு. ஆண்டவரை அழைத்தது ஒருத்தி, ஆனா ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்தது இன்னொருத்தி. இன்னைக்கு நம்ம கூட சுவிசேஷம் ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, யாரோ ஒருத்தவங்க ஆண்டவர் நமக்கு ஆண்டவருடைய காரியங்களை கொண்டு வந்து மனத்தை விதைச்சிட்டாங்க, நீங்க கிறிஸ்தவனா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்றோமா? இன்னைக்கு மாய்மாலம் தாங்க அதிகமா இருக்கு. இன்னைக்கு மாய்மாலம் அதிகமா இருக்கு. அபிஷேகத்தை நிரம்புறதுனால பரலோகம் போயிடுமா? கண்டிப்பா
ஞானஸ்தானம் பெறணும், அபிஷேகம் பெறணும், இது எல்லாமே தேவை. அதெல்லாம் தாண்டி கிரியைன்னு ஒன்று இருக்குது. நம்ம மனசுல விதைக்கிற காரியங்கள் நம்மளுடைய கிரியை. அவனவன் கிரியைக்கு தக்க பலனை தருவேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில மட்டும் வந்து துதிச்சுட்டு அப்படியே பாடிட்டா கத்திட்டா மட்டும் வந்து அப்படியே ஆண்டவர் பிரியமா வாழ்ந்துட்டோம்னு அர்த்தமா? கிடையவே கிடையாது. அது நம்ம ஏமாத்திட்டு இருக்கிறோம், விஷம் போட்டுட்டு இருக்கிறோம். அது கர்த்தர் விரும்பவே மாட்டார். அருவருக்கு தக்கதான காரியம். இன்னைக்கு ஆண்டவர் கிட்ட எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம குறை சொல்றோம்? நன்மை வர வரைக்கும் தான் சந்தோஷப்படுறோம். ஏதோ ஒரு தீ நம்ம குடும்பத்தை வந்துருச்சு, ஏதோ ஒரு வியாதி வந்துருச்சு, ஏதோ ஒரு பேலன்ஸ், உடனே ஆண்டவர் கிட்ட கேள்வி, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த மாதிரி? ஆண்டவர் எல்லாவற்றையும் அதன் காலத்துல நேர்த்தியா செய்வாருங்க. ஹல்லேலூயா. ஆனா அவருக்கு தெரியும் எப்போ நம்ம வாழ்க்கையில எதை கொடுக்கணும்னு. எல்லாமே நம்ம கேட்ட உடனே கிடைச்சிச்சுன்னு சொன்னா நம்மளை கையில பிடிக்க முடியாது. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, எல்லாமே நம்ம கேட்ட உடனே நமக்கு கிடைச்சிச்சுன்னு சொன்னா நமக்கு அதனுடைய அருமையே தெரியாது. நம்ம சில காரியங்களுக்கு காத்திருந்து பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் ஆசீர்வாதம். இன்னைக்கும் ஏன் வந்து நம்ம ஈசாக்க குறித்து பேசிக்கிட்டு இருக்கோம்? ஏன்னா அவங்க அத்தனை வயசு வரைக்கும் காத்திருந்து பெற்றுக்கொண்டதுனால தான் அந்த ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அண்ணாளுடைய கர்ப்பம் அன்னைக்கு அடைக்கப்படலைன்னா இன்னைக்கு அண்ணாளை குறித்து பேசியிருப்போமா? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு இழப்புக்கு பின்னாடியும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா அந்த வெயிட்டிங் பீரியட் இருக்கு பாத்தீங்களா, அதுல தான் நம்ம சோர்ந்து போயிடுறோம். அந்த வெயிட்டிங் பீரியட்ல தான் நம்ம பின்மாற்றத்துல போயிடுறோம். அந்த வெயிட்டிங் பீரியட்ல தான் துவண்டு போயிடுறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவச்சனமே, அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்னா ஒன்னே ஒன்று தாங்க செய்யணும், அவருடைய பாதத்தை அமர்ந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கணுங்க. இன்னைக்கு ஏன் அங்க பெரியவங்க கிட்ட எல்லாரும் போன உடனே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எல்லா இந்துஸ் கிட்டே அதை ஃபாலோ நம்ம பண்ண மாட்டோம். நம்ம எந்த மனுஷன் கிளம்பி விடக்கூடாது. இன்னைக்கு ஏன் வந்து அவங்க அதை ஃபாலோ பண்றாங்கன்னா, அவங்களுடைய ஆசீர்வாதம் அவங்க காலில் தொட்டு கும்பிட்டா கிடைச்சிரும்னு நினைக்கிறாங்க. உலகத்தானுக்கு அப்படி ஒரு மேன்மையை கொடுக்கும் பொழுது, அண்ட சராசரங்களையும் படைத்தவர், வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அப்ப அவருடைய பாதத்துல உட்கார்ந்து கொண்டிருக்க நம்ம அவருடைய பாதத்துல தாங்க இருக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கும் பொழுது நான் சொல்லட்டுமா, நிச்சயமாகவே நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை என் தேவன் தருவார். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே 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 மார்த்தாளே. இங்க ரெண்டு முறை ஆண்டவர் ஸ்ட்ரெஸ் பண்றாருன்னா ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல வர்றாருன்னு அர்த்தம். ரெண்டு முறை மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இன்னைக்கு நம்ம நிறைய காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்கிக்கிட்டு இருக்கோம். வர்ஷிப்ல ஊழியக்காரர் சொன்னாரு பாருங்க, இன்னைக்கு நிறைய கவலை, இன்னைக்கு நிறைய காரியங்களை குறித்து நெருக்கம், சூழ்நிலை குறித்து நெருக்கம், பண தேவைகளை குறித்து நெருக்கம், குடும்பத்தின் தேவைகளை குறித்து நெருக்கம், கடன் பாரத்தை குறித்து நெருக்கம், பிள்ளைகளுக்காக நெருக்கம், நிறைய காரியங்கள். ஆண்டவர் சொல்றாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இன்னைக்கு நம்ம கூட அப்படிதாங்க கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறோம். என் பிள்ளையோட வாழ்க்கை, என் பிள்ளையோட திருமணம், என் பிள்ளையோட எதிர்காலம், என் கணவன் பின்மாற்றம், என் குடும்பத்தை இந்த தேவை, எனக்கு அது தேவை. ஆண்டவர் சொல்றாரு, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. அவருடைய பாதத்துல வந்து அமர்ந்தோன்னு சொன்னா ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவ பாருங்க, அழைச்சது இன்னமும் அவதான். ஆனா அழைச்ச ஆண்டவர் கிட்ட போய் உட்காரல, அடுப்பாங்கரையில போய் நின்னுக்கிட்டு, ஐயோ நான் ஆண்டவருக்கு இது செய்யணுமே, நான் அது செய்யணுமே, ஐயோ என் வாழ்க்கையில் எனக்கு இவ்வளவு தேவை இருக்கே, எனக்கு அது இருக்கே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறா. ஆனா இவ எதையும் குறித்து யோசிக்கவே இல்லை.
என் அப்பா என் வீட்டுக்கு வந்துட்டாரு, என் தேவையை சந்திக்க என் வீட்டுக்கு வந்துட்டாரு. இன்னைக்கு நம்ம திருப்திப்படுத்தி கொண்டிருக்கிற வாழ்க்கை வேண்டாம். அவர் பாதத்தை வந்து அமர்ந்தாலே போதும். ஹல்லேலூயா. இவன் என்ன நினைச்சா, வீட்டுக்கு வந்திருக்கிற ஆண்டவரை நான் திருப்திப்படுத்தணும், வீட்டுக்கு வந்திருக்கிற ஆண்டவருக்கு சாப்பாடு செய்யணும், அவருக்கு நான் சமைக்கணும், அவருக்கு டீ போட்டு கொடுக்கணும், காபி போட்டு கொடுக்கணும்னு ஆண்டவரை திருப்திப்படுத்த நினைச்சா. ஆனா இங்க மரியாள் ஆண்டவரை திருப்திப்படுத்த நினைக்கல. எனக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான் இவர்கிட்ட இருக்குது, நான் ஒரு பாதத்தில் அமர்ந்தா போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம திருப்திப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, இல்லை அவருடைய பாதத்தில் அமர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. மனிதர்களை திருப்திப்படுத்துறது, வேலை செய்யறதுல நம்முடைய வேலைக்கார அந்த ஊழிய அந்த எஜமான திருப்திப்படுத்துறது. எந்த மனுஷனும் சொல்லட்டுமாங்க, என்னைக்குமே திருப்தி அடையவே மாட்டாங்க. நீங்க எவ்வளோ செஞ்சு பாருங்க, கணவன் மனைவி கடையில் கூட வச்சுக்கோங்க, எவ்வளோதான் செஞ்சா கூட திருப்தி அடைய. இதுதான் உலகம், இதுதான் மனுஷங்களுடைய இயல்பு. ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாதுங்க. அவர் பாதத்துல நீங்க அமரும் பொழுது என் தேவன் நம்மளுடைய கண்ணீரை காண்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய துக்கத்தை என் தேவன் மாற்றுவார். ஆனா நம்ம என்ன தெரியுமா, ஐயோ நான் ஆண்டவரை திருப்திப்படுத்தணும் நினைக்காதீங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவர் பாதத்துல சரணடைஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தேவைகளை அவர் பார்ப்பார். ஹல்லேலூயா. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. சொல்லுங்களேன், உம் பாதம் பணிந்தேன் அப்பா, உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். எல்லாம் கையை தட்டி நன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் நன்பு உள்ளம். நெருக்கத்திலே அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை. எத்தனை பேர் சொல்ல முடியும், திசை தெரியாமல் அலைந்து திரிந்த நம்முடைய வாழ்க்கையில என் தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று சொல்லி, ஓ ஹல்லேலூயா. அவருடைய பாதத்துல உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இயேசுவே, உங்க பாதத்துல வந்து சரணடைகிறோம் ஆண்டவரே. நாங்க எங்க வாழ்க்கையில இது வரைக்கும் நாங்க இழந்து போயிட்டோம் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து உம் பாதம், உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் நன்பு உள்ளம் பொங்குதே. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. அவருடைய பாதத்துல வந்து அமரும் பொழுது என் தேவன் நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தை தர வல்லவராயிருக்கிறார். அப்ப பாருங்க, அழைத்தது ஒருத்தி, ஆனா ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்தது வேறு ஒருத்தி. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கூட அப்படிதான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில, இயேசுவே எனக்கு நீங்க வாங்க என்று சொல்லி அவரை அழைக்கிறோம். நம்ம வீட்டுக்கு அழைக்கிறோம், நம்ம சூழ்நிலைக்கு அழைக்கிறோம், நம்ம குடும்பத்துக்கு அழைக்கிறோம், நம்முடைய தேவைகளுக்கு அழைக்கிறோம். ஆனால் ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்றோமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன் தெரியுமா, நம்ம அவர் பாதத்தை வந்து அமராம நம்ம விட்டுடுறோங்க. பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையிலேயே நம்ம ஆண்டவர் பாதத்தை மறந்துடுறோம். அழைச்சது ஓகே, அந்த அம்மா அழைச்சாங்க, சந்தோஷம். ஆனா அழைச்சவங்க எங்க போயிட்டாங்கன்னா வேலையா உள்ள போயிட்டாங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த அம்மா அழைக்கலனா கூட ஐயோ என் வீட்டுக்கு தேடி ஆண்டவர் வந்துட்டாரேன்னு சொல்லி அந்த பாதத்துல போய் அமர்ந்தாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. ஹல்லேலூயா.
தன்னை விட்டு எடுப்படாதுன்னா அவரை விட்டு நீங்காத ஒரு ஆசீர்வாதம். அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாருங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளாம் இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம்னு சொன்னா எத்தனை பேர் மரிக்கிறாங்க, ஒரு நாளைக்கு எத்தனை உயிரிழப்புகள். ஒவ்வொரு வினாடிக்கும் ஒருத்தவங்க இந்த உலகத்தில் பிறக்கிறாங்க, ஒவ்வொரு வினாடிக்கும் இந்த உலகத்தை விட்டு போறாங்க. ஆனா இதிலெல்லாம் நம்ம தப்பிச்சு இதுவரைக்கும் நம்ம உயிரோட ஆண்டவர் வச்சிருக்கிறார்ல, நம்ம ஒன்னே ஒன்று தான் செய்யணும். அவரை பிரியப்படுத்த, மனுஷனை பிரியப்படுத்த வேண்டாம். ஆண்டவருடைய பாதத்தில் வந்து அமரும் பொழுது என் தேவன் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிப்போம். மார்க் 14ஆம் அதிகாரம் 3 மார்க் 14ஆம் அதிகாரம். அவர் பெத்தானியாவிலே குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் போஜனம் பந்தி இருக்கையில். யார் வீட்டிலங்க? யார் வீட்டில்? இன்னைக்கெல்லாம் நம்ம குஷ்டரோகியை பார்த்தா கையை கொடுப்போமா? முதல்ல யோசிச்சு பாருங்க. ஒரு குஷ்டரோகம் வந்து ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க வீடு போய் முதல்ல நம்ம வீட்டுக்குள்ள போமான்றதே ஒரு கேள்விக்குறி. அப்படியே போனா கூட அந்த குஷ்டரோகம் அவங்க கையால சமைச்ச சமையல சாப்பாடை சாப்பிடுவோமா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் ஒரு குஷ்டரோகி வீட்டில் என்ன பண்றாரா? சாப்பிடுறாரு. அதனால தாங்க அவர் நமக்கு முன்மாதிரியா இருக்கிறாரு. அவர் எவ்வளவு ஒரு அன்பான ஒரு தேவனா இருக்கிறார். உண்மையா சொல்லணும், நமக்கெல்லாம் இந்த ஒரு குணம் இருக்குமா? இது வரைக்கும் நானும் யார் கையால் அப்படி சாப்பிட்டதும் கிடையாது, யார் வீட்டுக்கும் போனதும் கிடையாது. ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா எனக்கு தெரியல. எல்லாரும் இயேசுவா மாறிட முடியாது, நம்மளாம் மனுஷங்க தான். ஆனா இயேசு பாருங்க, ஒரு குஷ்டரோகி வீட்டில் போய் சாப்பிடுறாரு. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இப்போ நம்ம அவர் எவ்வளோ நேசிக்கிறாருன்னு சொல்லி. குஷ்டரோகம் என்னமோ அவங்க கையில தான் இல்லை காலில் தான் இருக்கும். குஷ்டரோகன்றது கை காலில் தான் இருக்கும். அது வெளியில பார்க்குற ஒரு வியாதி. ஆனால் நம்மளுடைய உள்ளத்தில், நம்ம மனசில் எவ்வளோ அழுக்கு, எவ்வளோ கேடு, எவ்வளோ வஞ்சம், எவ்வளோ கசப்பு, எவ்வளோ வேற்றுமெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்குமே. நம்ம கிட்ட இல்லாத குஷ்டரோகமா? ஹல்லேலூயா. ஆனால் நம்மளையும் ஆண்டவர் இன்னைக்கும் நேசிக்கிறாருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கிட்ட குறை இருக்குதான். குறை இல்லாதவன் மனுஷனே கிடையாது. நிறைவாயிட்டான் ஆண்டவர் கடவுளா மாறிடுவான். மனுஷனா குறை இருக்கும். அது நீங்களா இருந்தாலும் சரி, நான் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. ஆனால் நம்ம குறைகளை பாராமல் நம்மளை நிறைவாய் ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. வாசிக்கமா தொடர்ந்து. ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். அந்த தைலத்தை அவள் சிரசின் மேல் ஊற்றினார். யாருடைய சிரசின் மேலனா? இயேசுனுடைய சிரசின் மேல. அவரே ஆல்ரெடி ஒரு குஷ்டரோகி வீட்டுக்குள்ளார உட்கார்ந்துகிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சூழ்நிலையில என்ன நடக்குதுன்னா, ஒருத்தி என்ன பண்றா? விலையேற பெற்ற நலதம் என்னதான ஒரு காஸ்ட்லியஸ்ட், இருக்கிறதுலே காஸ்ட்லியஸ்ட். இன்னைக்கு வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, உலகத்திலேயே நம்பர் 1 பெர்ஃப்யூம், நம்பர் 1 விலை மதிக்க முடியாத ஒரு பெர்ஃப்யூம்னா இந்த நலதம் என்னும் தைலம் தான். இதை கொண்டு என்ன பண்றாலாம்? ஆண்டவர் சிரசின் மேல் ஊற்றி அப்பொழுது சிலர் தங்களுக்குள் விசனம் அடைந்தது. அப்பொழுது சிலர், அந்த சிலர் யாருன்னா இயேசுநாதரோடு கூட பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற சீஷர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற சிலர் கூட சில சூழ்நிலைகள்ல நம்மளை நெருக்குவாங்க, நம்மளை குத்துவாங்க. கூடயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா பார்த்தா அவங்க தான் நம்மளை நெருக்கமே கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல ஊழியத்துக்கு ஆண்டவரோடு கூட வந்தவங்க தான் இந்த சீஷர்கள். ஆண்டவரோடு கூட படகுல பிரயாணம் பண்றாங்க, ஆண்டவரோடு கூட மலையில பிரயாணம் பண்றாங்க, ஆண்டவரோடு கூட வனாந்தரத்துல பிரயாணம் பண்றாங்க. எல்லா இடத்துலயும் பிரயாணம் பண்றவங்க தான். ஆனா சில காரியங்கள் ஆண்டவர் சில இடங்களை செய்யும் பொழுது முதல்ல மூஞ்சி சுழிக்கிறது யார் தெரியுமா? சீஷர்கள் தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு யார் மூஞ்சி சுழிக்கிறானா? வெளியால் மூஞ்சி சுழிக்கல. ஆண்டவர் கூடயே போஜனம் பண்ணிக்கிட்டு,
ஆண்டவர் கூடயே சாப்பிட்டுக்கிட்டு, ஆண்டவர் கூடயே தூங்கிக்கிட்டு, ஆண்டவர் கூடயே இருந்த சீஷர் தான் மூஞ்சி சுழிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கூட கர்த்தர் பார்க்கிறார் என்றதான ஒரு உணர்வு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும்னு சொன்னா, குடும்பமா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், இல்ல ஊழியமா இருக்கட்டும், அந்த மூஞ்சி சுளிக்கிற காரியம், அட என்ன இது, அட என்னப்பா இவரு, என்னப்பா அவரு, அப்படி நம்ம ஆண்டவரை மட்டும்தான் நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. மனுஷனை பார்ப்போம்னு சொன்னா நம்ம ஒரு நாள் விழுந்துருவோம். ஆனா ஆண்டவரை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க என்னைக்குமே என்ன நடந்தாலும் சரி நம்ம விழவே மாட்டோம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல சிலர் என்ன பண்றாங்க, அந்த அம்மா கொண்டு வந்து தைலத்தை கொண்டு வந்து தலையில பூசின உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க, சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானே. எவ்வளவு காஸ்ட்லியான ஒரு பர்ஃப்யூம் இது, இதை போயிட்டு இப்படி வேஸ்ட் பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்குள்ள பேசிக்கொண்டு இதை 300 பணத்திற்கு அதிகமான கிரயத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவர்களை குறித்து முறுமுறுத்தார்கள். பாருங்க, அவங்களுடைய நோக்கம் எதுவா இருக்குன்னா, இயேசுநாதர் கூட இருந்தவங்க தான் இந்த சீஷர்கள். கூட இருக்கிற இயேசுநாதருடைய தலையில ஒட்டி கொண்டு வந்து விலை மதிக்க முடியாத ஒரு தைலத்தை கொண்டு வந்து ஊத்துறா. அதை பார்த்த சீஷர்கள் என்ன பண்ணிருக்கணும், நியாயப்படினா சந்தோஷப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா. எவ்வளவு காஸ்ட்லியான ஒரு பர்ஃப்யூம், இதை கொண்டு வந்து நம்ம கூட இருக்கிற நம்மளுடைய ரபியோட தலையில ஊத்துறாங்களே, நம்ம போதகர் தலையில ஊத்துறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிருக்கணும், சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனா அவங்க நோக்கம் எதுல இருந்துச்சுன்னு சொன்னா, இது 300 பணமாச்சே, இதை கொண்டு வந்து வேஸ்ட் பண்றாளே. கர்த்தருக்கு கொடுப்பதில் கணக்கு பார்க்கவே கூடாது. ஹல்லேலூயா. அவருக்கு கொடுப்பதில் என்னைக்குமே நம்ம கணக்கு பார்க்க கூடாது. ஏன்னா யோசிச்சு பாருங்க, அவ எப்படிலாம் அதை சேர்த்து வச்சாலோ தெரியல, இல்ல அவ எப்படி அதை வாங்கினாலோ தெரியல, ஆனா அவளுடைய இருதயம் இது எவ்வளவு விலை இருந்தாலும் பரவாயில்ல, அதை காட்டில விலை மதிக்க முடியாத ஒருத்தர் இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, அவரு தலையில ஊத்துற ஊத்திட்டான். ஆனா கூடவே இருந்த சீஷர்கள் யோசிக்கிறாங்க, இவர் தலையில ஏன் ஊத்தணும், வேஸ்ட் பண்றாளே. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய நோக்கம்லாம் பரலோகத்தை சார்ந்து இருக்கணுமே, இந்த பூலோகத்தை சார்ந்து இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஐயோ, இது ஏன் கொண்டு வந்து சபைக்கு கொடுக்கணும், நான் ஏன் சபைக்கு இது செய்யணும், எனக்கே இவ்வளோ தேவை இருக்குதே அப்படின்னு சொல்லி யோசிக்காம நீங்க மனம் முவந்து, ஏன்னா அந்த ஆலயத்துல எத்தனையோ பேர் காணிக்க போட்டாங்க. ஆனா இயேசுநாதருடைய கண்ணு ஒரு ஏழை விதவை 2 காசு போட்டதான் பார்த்தாரு. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா, அவ முடியாத சூழ்நிலையிலையும் இல்லாத சூழ்நிலையிலையும் கைவிடப்பட்ட நிலைமையிலையும் தான் கிட்ட இருக்கிறத கொண்டு வந்து அவ என்ன பண்றா, இயேசுநாதருக்காக கொடுக்கிறா. ஹல்லேலூயா. இதுதாங்க கொடுக்கிற இருதயம். என் கிட்ட 10,000 ரூபாய் இருக்கு, நான் கொண்டு வந்து 1000 ரூபாய் கொடுக்கிறேன்றது பெரிய விஷயம் கிடையாது. 1000 ரூபாய் தான் என் கிட்ட இருக்கு, நான் அதுல 100 ரூபாய் கொடுக்கிறேன்றது தான் பெரிய விஷயம். ஹல்லேலூயா. நிறைய பணம் தான் நம்ம கொடுத்துருவோம், ஆனா ஒண்ணுமே இல்லாத நிலவரத்துல இருக்கிறதுல கொடுக்கிறது தாங்க ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நீங்க கொடுத்து பாருங்களேன், உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் எப்படி வருதுன்னு பாருங்க. ஏன்னா கொடுக்க 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 கர்த்தர் ஆசீர்வதிப்பார். போன வாரத்துக்கு முந்தின வாரம் கிளை சபையில் அங்கே பழந்தண்டலத்தில் நான் ஒரு அறிவிப்பு கொடுத்தேன். இந்த மாதிரி வந்து பெயிண்டிங் இவ்வளோ தேவை இருக்குது, அதனால உங்களால் முடிஞ்சது சபைக்கென்று கொடுங்கன்னு சொல்லி போன வாரத்துக்கு முந்தின வாரம் நான் அறிவிப்பு கொடுத்தேன். சபை முடிஞ்ச உடனே ஒரு ஐயா வந்து என்ன பண்ணார், ஐயா நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன் பெயிண்டிங்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். கொடுத்துட்டு என்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போயிட்டார். போன வாரம் நடந்தது, ஊழியக்காரங்க வந்திருந்தார், அவர் சாட்சி, அவரே மைக்கை பிடிச்சி நான் சாட்சி சொன்னேன்னு கேட்டார், வந்தார். ஆக்சுவலாக சாட்சி வந்து அங்கேயுமே அங்கே கடைசி வாரம் மட்டும்தான் கொடுக்குறோம். ஆனால் அவர் வந்து கேட்டார், ரெக்வஸ்ட் பண்ணி நான் வந்து சாட்சி சொல்லணும் அப்படின்னு. சரி ஓகே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மைக்கை கொடுத்தோம். அவர் ஒரே ஒரு காரியத்தை சொன்னார். நான் போன வாரம் ஊழியக்கார ஐயா சொன்னாங்க, இந்த மாதிரி சபைக்கு தேவை இருக்குது, உங்களால் முடிஞ்சதை கொடுங்கன்னு சொல்லி சொன்னார். நான் என்ன பண்ணேன், நான் வீட்டு பணம் கூட கொண்டு வரல, ஏதோ வச்சு இந்த காசு எடுத்து டக்குன்னு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு நான் போயிட்டேன். நான் போன மறுநாளே ஞாயிற்றுக்கிழமை நடக்குது, மறுநாள் திங்கட்கிழமை அன்னைக்கு 1000 ரூபாய்
அவர் சபைக்கு கொடுத்தாரு. அவருடைய வருமானத்துல அவங்க முதலாளி கூப்பிட்டு 1000 ரூபாய் உயர்த்தி கொடுத்தாராம். ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். யோசிச்சு பாருங்க, மனமு வந்து சபைக்கென்று எடுத்து கொடுத்துட்டு போன மறுநாளே அவருடைய சம்பளத்துல முதலாளி என்ன பண்ணிட்டாராம், உனக்கு 1000 ரூபாய் இன்க்ரிமெண்ட்னு சொல்லிட்டாராம். அது அவர் சாட்சி சொன்னார். ஹalleluya. இதுதாங்க ஆசீர்வாதம். அவர் அந்த 1000 ரூபாய் பாக்கெட்ல எதுக்கு வச்சிருந்தாரோ தெரியாது, ஒருவேளை நமக்கு தெரியாது அவர் எதுக்காக வச்சிருந்தாரோ. ஆனா அவர் மனசு வந்து எடுத்து உடனே கொடுத்துட்டார், யோசிக்கல. நம்ம சபையை விட்டு வெளில போயிட்டா நமக்கு நிறைய காரியங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த தேவை இருக்கு, அந்த தேவை இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. ஆண்டவர் மனசுல ஏவுதல் கொடுக்கிறாருன்னு சொன்னா, நம்ம ஆண்டவருக்கு என்று கொடுக்கும் பொழுது, ஆண்டவருக்கு என்று நம்ம மனமுவந்து கொடுக்கும் பொழுது தான் சொன்னேன், அத்தனை பேர் சபையில காணிக்கப்பட்டாங்க, யாரையுமே ஏசு கண் போவே இல்லை. ஆனா ஒரு ஏழை விதவை 2 காசு தான் போட்டுச்சு. ஆனா அது மேல ஆண்டவர் நோக்கமா இருந்தார். ஹalleluya. இங்க கூட பாருங்க, அந்த அம்மா கொண்டு வந்து ஒரு காஸ்ட்லியான பர்ஃப்யூமை கொண்டு வந்து தலையில ஊத்துது. அதெல்லாம் அவங்களுடைய நோக்கம் போல. அவங்களுடைய நோக்கம் எதுமா போகுது, ஐயோ 100 பணமாச்சே, இது இவ்வளோ விலை மதிக்க முடியாதாச்சே, இதை போய் எதுக்கு. ஹalleluya. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா, உலகத்தான் சொல்வான், தனக்கு மிஞ்சினது தான் தான தர்மம். நம்ம கிட்ட இருக்கிறது போக கொடுக்கிறது தான் தான தர்மம். ஆனா ஆண்டவர் கிட்ட அப்படி கிடையாது. முதலாவது தேவனுக்கு. ஹalleluya. நீங்க முதல் பங்கு எடுத்து ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்களேன், உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும். ஹalleluya. என்கிட்டயே இல்லையே பிரதர், ஓகே, கொடுக்கணும்னு பிரயாசப்படுங்க, கொடுக்கணும்னு ஜெபிங்க. நான் சொல்றது மறுபடியுமா, பணத்தை மாத்திரம் இல்லை, நீங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் ஆசீர்வாதம். நீங்க தசம பாகமோ காணிக்கை எது கொடுத்தாலும் அது உங்களுக்கான ஆசீர்வாதம். நீங்க உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய சரீர பலத்தை, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த தாளத்துகளை கொடுக்கும் பொழுது ஆசீர்வாதம் வரும். இப்படி கொடுக்கும் பொழுது இந்த இடத்துல இவ கொடுத்தா கூட இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, இயேசு அவர்களை நோக்கி அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவுப்படுத்துகிறீர்கள், என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். தரித்திரர் ஆல்ரெடி தரித்திரன் இடத்துல இருக்கிறான். நீ அப்பெல்லாம் நீ கொடுக்கணும்னு உனக்கு எண்ணம் வரல. நல்லா யோசிச்சு பாருங்க, எத்தனையோ முறை தரித்திரன் வந்து கேட்கும் போது இவங்க உதவி செய்யல. ஆனா இந்த அம்மா கொடுக்கும் போது அடுத்தவங்கள்ட்ட வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. கூட இருந்து இவங்க கிட்ட இருக்கிறத இவங்க கொடுக்கணும்னு நினைக்கல. இந்த கூட இருக்க சீஷர்கள் தான் கிட்ட இருக்கிறத எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கல. அந்த அம்மா கொடுக்கறத வாங்கி நம்ம இதை வித்து பணமாக்கி இல்லாதவங்க கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு போடுறத பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, தரித்திரர்கள் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிறாங்க. உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்பொழுது உங்களிடத்தில் இரேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டால் இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு நாள் சாக போறேன், அன்னைக்கு எனக்கு பூச வேண்டியதை என்ன பண்றா, இன்னைக்கே பூசுறா. ஹalleluya. ஆனா இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இன்னைக்குமே ஒருத்தவங்க மரிச்சிட்டாங்க சொன்னா முதல்ல என்ன பண்ணுவோம், ஸ்மெல் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், பர்ஃப்யூம்லாம் அடிச்சு. மேபி நம்ம கலாச்சாரத்தை ரொம்ப கம்மி. இது ஃபாரின் கல்ச்சர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நிறைய அவங்களுக்கு அந்த வாடை வரக்கூடாதுன்னு சொல்லி பர்ஃப்யூமாலேயே அந்த சந்தன கட்டையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் உள்ளார வைக்கிற அந்த ஃபோம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே காஸ்ட்லியானதை வாங்கி வச்சு தான் கோட் சூட்லாம் போட்டு தான் அடக்கமே எடுப்பாங்க. ஏன் சொன்னால் வாழும் போது அவங்க எப்படிலாம் இருக்கட்டும், சாகும் போது நல்லபடியாக அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து அனுப்பணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருமே ஏன் இதை செய்கிறான்னு யோசிக்கிறீங்களே, ஆனால் அவள் தேவனுடைய ராஜ்யம் பிரியப்படும்படியே சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஏன்னா அவளுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, என் கிட்ட இருக்கிறதுலே பெஸ்ட் இதுதான், இதை கொண்டு வந்து நான் என்ன பண்றேன், என் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன். ஹalleluya. ஹalleluya. யோசிச்சு பார்த்தா
அவ அதை கொண்டு வந்து செய்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. வந்து ஆண்டவரே எனக்கு ஜெபிங்கன்னு சொல்லி கேட்கல, இல்லை ஆண்டவர் பாதத்தில் விழுந்ததும் பண்ணல. ஆனால் ஒன்னே வந்து செய்யறா, தான் கிட்ட இருக்கிறதுலே விலை உயர்ந்த ஒரு பொருளை கொண்டு வந்து அவர் சிரசில் ஊற்றி அவன் என்ன பண்றான்னு சொன்னா ஆண்டவருடைய பாதத்தை தேடி வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கூட கர்த்தர் நமக்கு விலை மதிக்க முடியாம கொடுத்தது என்ன தெரியுங்களாங்க? என்னது? அவகிட்ட இருக்கிற விலை மதிக்க முடியாத ஒரு பொருளை கொண்டு வந்து அவ கொடுத்தா. இன்னைக்கு நம்ம என்னத்தை கொடுக்கலாம் ஆண்டவருக்காக? இந்த வாழ்க்கையை நம்ம அவருக்காக கொடுக்கணும். ஹல்லேலூயா. இந்த ஜீவன் அவர் கொடுத்தது. ஹல்லேலூயா. இதை மொத்தமாக நம்ம அவருக்காக கொடுக்கும்போது, ஆனால் பின்னாடி சொன்னாங்க, என்னுடைய இதயத்தை, நம்மளுடைய இதயத்தை, நம்மளுடைய வாழ்க்கையை, நம்மளுடைய உயிரை, இதை நம்ம அவருக்காக கொடுத்துடணும். ஹல்லேலூயா. உங்க பாதத்தில் வந்து அமரும் பொழுது எங்களுக்கு ஜீவன் உண்டு. உங்க பாதத்தில் எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. உங்க பாதத்தில் எங்களுக்கு பலன் உண்டு. உங்களுடைய பாதத்தை வந்து அமரும் பொழுது என் தேவன் எங்கள் தேவைகளை சந்திக்கிறவர், எங்கள் தேவைகளை காட்டிலும் எங்களை அதிகமாய் சந்திக்கிறவர், இதுவரை எங்களை நடத்தினவர். எல்லாம் ஒரு விசை கண்களை மூடி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எல்லா வாய்களை திறந்து கேட்கலாமா? ஆண்டவரே, உங்க பாதத்துல, அப்பா உங்க பாதத்துல நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வது. ஒரு மெல்லிய குரல்ல பாடலாமா? நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வது. உலகத்தில் நடக்கிற சூழ்நிலைகள் ஆண்டவரே, நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக, உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம். கடைசியாக எல்லாரும் பாடி முடிக்கலாம். நான் வாழ்வது, நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம். அவர் பாதத்தில் இருக்கும்போது நாம் யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அவருக்கு ஊழியம் செய்யும்படியாய், நற்கிரைகளை செய்யும்படியாய் கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். கர்த்தர் ஒரு நல்ல வார்த்தையெல்லாம் ஆண்டவர் நம்மோடு பேசினார். கர்த்தர் அப்படியா பேசின மகனை கூட கர்த்தர் அதிகமாக ஆஸ்வதிக்கும்படியாய், கர்த்தர் வந்துக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆஸ்வதிக்கும்படியாய் எல்லா கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஹல்லேலூயா. அவர் பாதத்தில் நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய எல்லா துக்கங்களை கர்த்தர் மாற்றி சந்தோஷமாய் ஆனந்த களிப்பாய் மாற்றக்கூடிய தேவன் நம் தேவன் ஒருவரே. எல்லாம் மீண்டும் வரும்போது எல்லா கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். சோத்திரம், 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 சோத்திரம். ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம். ஒரே ஒரு குறிப்பு, வின்வராஜ் நம்முடைய கேரளினுடைய அப்பா, அவருக்கு அந்த வீசிங் ப்ராப்ளம், கர்த்தர் அவருக்கு நல்ல சுகபலம் தரும்படியாய் எல்லா கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஹல்லேலூயா. சோத்திரம். வந்துக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், சிறு பிள்ளைகள், வாலி பிள்ளைகள், பெரியவர்கள், முதியவர், ஒவ்வொரு கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியாய் எல்லா கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். அதிசீக்கிரமாய் வரப்போகிறேன் அன்பின் பரிசுத்த தெய்வமே, நன்றியோட துதிக்கிறேங்க தாவே. அப்பா, அந்த காலை வேலையோட கத்தாவே ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய பிரசனம், உம்முடைய சமாதானம், உம்முடைய ஆளுகை இருந்தபடியால் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோங்க தாவே. சோத்திரம், சோத்திரங்க தாவே. அப்பா, நீங்களோட பேசின வார்த்தைகளுக்காய் இந்த மாதம் முழுவதும் கர்த்தாவே, இந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு பிள்ளைகளோட கிரியை செய்யும்படியாய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்து காத்திருக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் நீ உதவி செய்கிற தேவன், கர்த்தர் அதிசயம் செய்கிற தேவன், ஆச்சரியமான காரியங்களை செய்கிற தேவன், எண்ணில் அடங்காத நன்மைகளை செய்கிற தேவன். அப்படியாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும்
ஆண்டு இந்த மாதத்திலே செய்யும்படியாய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தர் ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். செய்து கொடுத்த மகனையும் அவர் குடும்பத்தையும் கூட கத்தர் அதிகமாக ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மையம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இன்பச பரலோக பிதாவே.